பன்னீர் இலை விபதி பற்றி நம்ம பேச்சாளர் விஜயகுமார் ஐயா நிறையவே சொல்லியிருக்காரு யூடியூப் சேனலில். இதை பார்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ரொம்ப தேடி 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 பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. எல்லாத்தையும் கேட்டேன், இங்கே இல்லை அங்கே போங்க இங்கே போங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ ஓகே, முருகர் இப்போதைக்கு நம்ம கைக்கு அந்த இலை அந்த விபூதியிலை நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதுவும் நன்மைக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். யூடியூப் சேனல் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பன்னீர் இலை விபதி கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதோட 10 மாதம் ஆச்சுங்க நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு. எனக்கு நான் எதிர்பார்க்காத டைமில் எதிர்பார்க்காத நாளில் என்னுடைய கணவருடைய நண்பர் மூலயமா என் வீடு தேடியே திருச்செந்தூர் சண்முகநாதர் நம்ம வீடு தேடி வந்தாருங்க. வந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னை இதை ஓப்பனே பண்ண விடலை. தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு. எதனால் தடங்கள்லாம் எனக்கு தெரியல. நான் 1 மாதமாக பூஜையில் வச்சுட்டு அதை மறந்துட்டேங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத போது ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஓங்கி ஒரு கொட்டின மாதிரி இருந்தது. என் கணவர்கிட்டே சொன்னேன், எங்க நம்ம வீட்டில் பன்னீர் இலை விபூதி இருக்குல்ல, நம்ம ஏன் அதை மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமல்ல இருக்குல்ல, டக்குனு அதை ஓப்பன் பண்ணி நம்ம பையனுக்கு வச்சு விடு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஓப்பன் பண்ண வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்தது பாருங்க ஒரு வாசனை, அந்த பன்னீர் இலையும் அந்த விபூதியும் வீடே அமோகமாக இருந்த ஒரு வாசனைங்க. முருகரே என் வீடு தேடி வந்த அந்த தருணம், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் உண்மையாகவே மனதார உணர்ந்தேங்க அன்னைக்கு. நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோயிலும் வாங்கின முருகனோட விபூதி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சுட்டேன். இதை நான் இந்த இலையை வேஸ்ட்டே பண்ணலங்க. சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி அதையும் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அது கூடவே ஒரு மை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த யாகெல்லாம் வளர்க்குறாங்களா அதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது விபூதியும் உச்சி மண்டையில் இந்த மையம் நான் வச்சு அனுப்புகிறேன் என் குழந்தைங்க 2 பேருக்குமே. என் பசங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இந்த விபூதி நான் தேடினேங்க. உண்மையிலே நம்ம விஜயகுமார் ஐயா சொன்ன மாதிரி இதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது, ஒரு அதிசயம் இருக்குங்க. கண்டிப்பாக இது கூட பார்த்தீங்கன்னா பச்சை கயிறும் சிகப்பு கயிறும் கிடைச்சிது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தாங்க ஷேர் பண்ணேன். எல்லாருக்குமே பன்னீர் இலை விபூதி கிடைக்கணும்னு நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.